அழும் குழந்தைகளை தாயின் அரவணைப்பு சிரிக்க வைக்கிற மாதிரி நம்ம மனசுக்கு அப்பப்போ ஒரு அரவணைப்பு தேவைப்படும். அத மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காம நம்ம சுய நம்பிக்கையால நம்ம கொடுத்துட்டோம்னா மனசுல நம்பிக்கை மகிழ்ச்சியா வெளிப்படும். நம்பிக்கைங்கிற அரவணைப்பால மன மகிழ்ச்சி அதிகரிக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063299 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் சுபா சார்ல்ஸ் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. இப்ப நம்ம கூட காஞ்சிபுரம்ல இருந்து பானு இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பானு. ஹலோ, சொல்லுங்கம்மா. என் பேர் பானுங்க, காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். சரி. எங்க அம்மா காலமாயிட்டாங்க ஒரு 6 months முன்னாடி. சரி. எங்க 2 பாப்பாவும் அவங்கதான் வளர்த்தாங்க. எனக்கு 2 கேள் இருக்கு. சரி. நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. 15,000 சேலரி அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். இப்ப அம்மா இல்லாதனால குழந்தைங்க நான் தான் பாத்துக்கிட்டு வீட்லயே டைலரிங் மிஷின் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். சரி. அது வீட்ல இருக்கிறதுனால அம்மாவுடைய ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கு, மறக்க முடியல. இது என்னோட சொந்த வீடு. அந்த வீடை விட்டுட்டும் வெளியில போட்டுக்க முடியல. வீட்டுல இருக்கிறதுனால அவங்க ஞாபகம் வருது. அவங்க ஏசிட்டு யார பார்த்தாலும் அம்மா கூட இல்லையே அப்படின்னு. டாக்டர் சுபா, தாயை இழந்து ஒரு மகள் தவிக்கிறாங்க. உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. உங்களுடைய அம்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அவங்க. சோ இவ்வளவு நாள் அழகா பாத்துக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வெளியே போய் வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்ப ஒரு நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. உங்க குழந்தைகளையும் பார்க்கணும், ஏன்னா தாய் இல்லாததுனால குழந்தைகளை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப வீட்டிலே இருந்து தையல் வேலை செய்துட்டு நீங்க உங்க குழந்தைகளையும் பாக்குறீங்க. அம்மாவுடைய 6 மாசத்துக்கு முன்னால இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அம்மா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்ததுனால ரொம்ப தேடுதல் இருக்கும். அம்மா வீட்டிலே இருந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்ததுனால அம்மாவுக்கு தேடல் உங்களுக்கு அவங்க அம்மாவுடைய தேடல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனாலும் இது நார்மல் கிரீவிங் தான்மா, அதாவது கரெக்டான ஒரு தேடுதல் தான். கொஞ்சம் மனசு அம்மா வந்துட மாட்டாங்களா, அம்மா சத்தத்தை கேட்டுற மாட்டோமான்னு கொஞ்சம் ஏங்க தான் செய்யும். ஆனாலும் கொஞ்ச நாள்ல ஒரு வருஷம் கழித்து நீங்க உங்க இந்த ருட்டீனுக்கு பழகினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். அது வரைக்கும் இப்படியே அழுதுதான் மனசு மாறும். அந்த காயம் அழுது கொஞ்சம் புலம்பி இப்படிலாம் சொல்லி உங்களை மத்தவங்க அதை பத்தி கேட்டு சரி அப்படியா அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட லிசன் பண்ணி அப்படியே உங்களுக்கு இந்த காயம் ஆறிடும். ஓகேமா. அடுத்ததா காரைக்கால்ல இருந்து நிஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நிஷா. ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு உடல்நிலையா ஒரு 20 வருஷத்துக்குள்ள 18 வருஷம் சொல்லலாம். மாதாவிட கோளாறா எனக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி ஒரு பயம் ஒண்ணு வந்துச்சு. பயம் வந்ததோட நாங்க ஒரு டாக்டர் மனநிலை டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவர் சொன்னாரு இது பெண்களுக்கு வர்றது வாய்ப்பு, அதனால நீங்க மருந்து எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. 15 வருஷமா நான் 4 மாத்திரை, நைட்ல 2 மாதிரி காலையில 2 மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த டாக்டர் 15 வருஷமா பாத்துக்கிட்டு மாத்திரை மாத்தி கொடுப்பாங்க. 6 மாசத்தோட வர சொல்லி அந்த மாத்திரை சாப்பிடலன்னா மீண்டும் பயம் வரும், பதட்டம் வரும். மாத்திரை ஒரு நாள் போடலங்கிற ஒரு பயத்துல நெஞ்செல்லாம் படப்பட அடிக்கும். பிரச்சனை என்னன்னா வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசா தோணும், ஒரு டம்ளர் ஊந்தா கூட பெருசா தோணும். நைட்ல தூக்கம் வராம இருக்கும். இந்த மாத்திரை போட்டா நல்லா இருக்க மாதிரி தோணும். இப்ப 1.5 வருஷமா திடீர்னு அந்த டாக்டர் அந்த தஞ்சாவூர் விட்டே காலி பண்ணிட்டாங்க. எனக்கு வேற எந்த டாக்டர் காட்டுறதுன்னு தோணல. இதுக்கெல்லாம் நாங்க காரைக்காலிலேயே பிரைவேட் டாக்டர்னு ஒருத்தர் போய் காமிச்சு அந்த மாத்திரை சாப்பிட்டா அந்த மாத்திரை இல்லாம மறுபடியும் எனக்கு வேலை வேற மாதிரியே ஒத்துக்காம. இப்ப எனக்கு நல்ல டாக்டர் தேவை, அதுக்கு நீங்க வழி சொல்லுங்க. சரிங்க ஷீலா. மாதவிடாய்க்காக நீங்க சைக்காட்ரிஸ்ட் போயிருக்கீங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஒரு பெண் மருத்துவரையும் போய் பாருங்க. இது என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, ஏன்னா அது மெயின் பிரச்சனை உங்களுக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு டாக்டர் மாறி போயிட்டாரு அப்படிங்கறதுனால நீங்க வேற டாக்டர் கிட்ட போக கூடாதுங்கிற ஒரு ஒப்பீனியன் வச்சுக்காதீங்க.
அந்த ஊர்லயே ஒரு இன்னொரு சைக்காட்ரிஸ்டையும் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவர்கிட்ட. எத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அந்த ஃபைல் எடுத்துட்டு போங்க. இப்ப சொன்ன மாதிரி உங்களோட ரியாக்ஷன்லாம் அதை நிறுத்தின அப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கு எல்லாத்தையும் அந்த டாக்டர் கிட்டயும் போய் சொல்லிட்டு, இல்ல ஒரு பெண் சைக்காட்ரிஸ்ட் கிட்டயே போலாம். நீங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா அங்க போயிட்டு எல்லா ஃபீலிங்கையும் சொல்லுங்க அவங்க கிட்ட. நிறுத்ததுனால என்ன பிரச்சனை வந்தது அதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது அவங்களும் கொடுத்து அந்த மாத்திரையை சேஞ்ச் பண்ணி இல்ல டோசேஜ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம். ஒன்ஸ் இன் அ வீக் முதல்ல வர சொல்லலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒன்ஸ் இன் அ மந்த் வர சொல்லி அதையே கண்டினியூ பண்ண சொல்லலாம். இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல மனசை தளர விட்டுறாதீங்க. ஏன்னா லைஃப் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே நம்ம இருக்க முடியாது. டாக்டரை டிபெண்ட் பண்றீங்க, அது மாதிரி ஃபேமிலிலயும் அப்படிதான். சோ இந்த ஒரு ஆட்டிடியூட்ல இருந்து நீங்க கண்டிப்பா வெளியில வரணும். நிஷா, ஷீலா சொன்ன மாதிரி நீங்க புதுசா எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போறது அப்படின்னு யோசிக்காம, இல்லன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்ச டாக்டர், தெரிஞ்ச மனநல மருத்துவர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் நீங்க எடுத்துக்கிட்ட மாத்திரைகள் இது எல்லாத்தையுமே உங்களோட கேஸ் ஹிஸ்டரி சொன்னீங்கன்னா அவங்க அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்கம்மா. அடுத்ததா சிதம்பரம்ல இருந்து நிஷா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நிஷா. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசினேன். எங்க வீட்டுக்காரங்களுக்கு எவ்வளவு முடியல மேடம், அதை பத்தி கேட்கணும். கேளுங்கம்மா, சொல்லுங்க. அவங்களுக்கு வெளிநாடு போனாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி வாந்தி இருந்துகிட்டே இருந்துச்சு. வாமிட்டிங் சாப்பிட்டேன்னு வாந்தி எடுத்துறாங்க. கொண்டு காமிச்சோம். எண்டோஸ்கோபி எடுத்து பார்த்தாங்க, புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. இதோட இப்ப 1 வருஷம் இருந்துட்டு திருப்பி வந்தாங்க. திருப்பியும் அதே மாதிரி வாமிட்டிங் வந்துகிட்டே இருக்கு. கொண்டு காமிச்சோம், எண்டோஸ்கோபி பார்த்தோம், புண்ணு தாமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. தூக்கமே இல்ல, அவருக்கு பசி இல்ல. ஆனா இப்போ 2 மாசமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். திருப்பியும் வாமிட்டிங் சாப்பிடறது வந்துகிட்டே இருக்குங்க. ஆனா கொஞ்சம் ஜூஸ் பால் அது மாதிரி குடிச்சாங்கன்னா பரவாயில்ல. தூக்கமே இல்லைங்க அவங்களுக்கு. இல்ல இந்த டிப்ரெஷன் மாதிரி இருக்குமா, அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. கொஞ்சம் சத்தம் கேட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. வேலை எல்லாம் பாக்குறாங்க போறாங்க. அதை பத்தி என்னன்னு தெரியல மேடம், எனக்கு என்ன செய்யணும்னு. உங்க கணவருக்கு என்ன வயசு ஆகுதுமா? அவங்களுக்கு 39 வயசு ஆகுது மேடம். சரிங்க நிஷா. டாக்டர் சரி, அதாவது இந்த 39 வயசு 40 வயதுகள் ஆண்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வயது. அவருக்கு வாந்தி வந்துகிட்டு இருக்கு. ஊருக்கு வரும்போதுதான் வாந்தி வருதா, இல்ல வேலை செய்யும் இடத்திலும் அப்படி உண்டா? வேலை செய்ய இடத்துல மேடம் அங்கேயும் சாப்பிட்டேன்னு வாந்தி எடுத்துறாங்க மேடம். தெளிவா இருக்காரா இல்ல உடம்பு நல்லா இருக்குதா? அதான் மேடம் வாமிட்டிங் எடுத்துதான் மேடம் ரொம்ப ஒரு மாதிரி டயர்னஸா இருக்கும். மத்தபடி நல்லா இருக்காங்க. ஒரு சில நேரத்துல கொஞ்சம் பேச அப்படியே உட்காந்துக்கிறாங்க. நான் சொல்லி இது யோசிக்காதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு மேடம், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, டிப்ரெஷனா இருக்குமா, ஒரு கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கு, அதனால டிப்ரெஷனா இருக்குமா மேடம். 3 வருஷமா இந்த தொந்தரவு இருக்கு மேடம். இடையில கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்து சித்தா மருந்து எடுத்து திருப்பி அது கண்டினியூ ஆயிடுச்சு மேடம். என்ன செய்யணும், ஆளுக்கு ஒண்ணு பயமுறுத்துறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். இது ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லம்மா. நீங்க மனநல மருத்துவத்தை காட்டணும். இப்ப எந்த ஒரு வயிற்றுல புண்ணுதான் இருக்கு, இதுக்கு இந்த அளவுக்கு வாந்தி வர வேண்டியது இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றீங்க தூக்கம் இல்ல, டிப்ரெஷன் இருக்குது, அவருக்கு சரியா சாப்பிட மாட்டேங்காரு, இப்படி சொல்லும் போது அவருக்கு ஏதோ ஒரு கலக்கம் மனசுக்குள்ள இருக்குது, ஒரு பயம், ஒரு தயக்கம். சும்மா தனியா உட்கார்ந்து போது ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நம்ம அந்த வாந்திக்குன்னு மாத்திரை கொடுக்காம அந்த மனசுக்கு உள்ள தவிக்கிற மனசுக்கு நம்ம அதுக்கு மருந்து கொடுத்தோம்னா அது உங்களுக்கு செட்டில் ஆக வாந்தி தன்னால நின்றோம். ரொம்ப ஈஸி, சரி பண்றது ரொம்ப ஈஸி. இப்படி நிறைய பேரை நாங்க பாக்குறோம். அதாவது தலைவலிம்பாங்க, வாயில புண்ணு, தொண்டையில புண்ணு, வாந்தி, இதெல்லாத்தையும் கரெக்டா டயக்னோஸ் பண்ணி அதுக்கு உரிய அந்த மனசுக்கு தெம்ப கொடுக்கக்கூடிய டேப்லெட்டை சாப்பிட்டா அது மேஜிக் மாதிரி நின்றோம். சோ நீங்க என்ன செய்யுங்க, மனநல மருத்துவரை நீங்க பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு உடனே தீர்வு கிடைச்சிடும். நிஷா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய கணவரை மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா எதனால இந்த மாதிரி அவருக்கு பிரச்சனை இருக்கு, இந்த வாந்தி, தூக்கமின்மை இதெல்லாம் எதனால இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கான மாத்திரைகளை கொடுப்பாங்க. நீங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்னு அதெல்லாம் எடுத்து நீங்க பயந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்ததா சென்னையில இருந்து மோகன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மோகன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மோகன். மேடம் சொல்லுங்க சார். மேடம் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இடியும் ரொம்ப பயமா இருக்குது மேடம். வெளியே வரவங்க டைம் அந்த இடியோ மின்னலாம் காய்ச்சிட்டு ஓடுற பயம் இருக்குது. அதனால எங்கன்னா சுத்தி போனோட வீட்டை விட்டு போக மாட்டேன் மேடம். படிக்கிறது சரி, ஒரே பதட்டம், நடுக்கம். அப்படியே நைட்ல 1 மணிக்கு மாசம் ஈஸியோட எழுந்துருக்கு மேடம், தூங்க மாட்டேன் மேடம். இந்த ஃப்ரெண்ட் பத்தி ஃப்ரெண்ட் பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
நீங்களே கற்பனை பண்றீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நெகட்டிவா திங்க் பண்ண சொல்றீங்க. பட் இதெல்லாம் நடக்குது மேடம் நாட்டுல. நியூஸ் பேப்பர் பத்திரிகை படிக்கிற விஷயம் என் மைண்ட்ல பாப்பா தோணுது மேடம். இது நம்மளால பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இதான் கால் பண்ணிருந்தேன் மேடம் உங்ககிட்ட. சரிங்க மோகன். ஷீலா. மோகன், இது வந்து நீங்க வந்து ஸ்கீமாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட பிலீஃப், அது நம்பிக்கை. நீங்க வந்து இத பத்திரிகையில படிச்சு இல்ல உங்களோட பெரியவங்க வீட்டுல யாராவது இத பத்தி இடிய பத்தி ரொம்ப ஒரு நெகட்டிவா பேசி பயமடுத்தி இது மாதிரி எல்லாம் வந்து பேசிருக்கிறதுனால முன் அனுபவம் வந்து உங்களுக்கு மத்தவங்க எல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த இடிய பத்தி நெகட்டிவா இருக்கிறதுனால இப்ப ஸ்ட்ராங்கா உங்க மனசுல அது பதிஞ்சிருது. இடினாலே ஒரு பயம், வெளியில போனா நம்மளதான் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இடியும் போது எத்தனையோ பேர் வந்து ஆபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆறாங்க, குழந்தைங்களை வச்சுட்டு வெளியில போறாங்க. என்ன அந்த இடியும் போது கொஞ்சம் ஒதுங்கி, ஏன்னா மழையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சவுண்ட் இதெல்லாம் உங்களுக்கு அலர்ஜியா இருந்ததுன்னா ஒரு ஓரம் ஒதுங்கி இருங்க. அதுக்கப்புறம் வெளியில போங்க. கொஞ்சம் ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. நின்னுதான் பாருங்க என்ன ஆகும் சொல்லிட்டு, ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. திண்டுக்கல்ல இருந்து பவித்ரா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பவித்ரா. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், எனக்கு ரொம்ப அமைதியாவே இருக்க முடியல மேடம். அமைதியாவே இருக்க மாட்டேன். சரிம்மா. உடனே வந்துருக்கு மேடம் எனக்கு. சரி. சின்ன டம்மர் ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எனக்கு கோவம் வருது மேடம் எனக்கு. சரி. அது எதுனாலும் தெரியல மேடம். எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குமா? அது இந்த கல்யாணம் முடிஞ்சு வந்து 2-3 வருஷமாவே இருக்கு மேடம். 3 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. நாங்க ஒன்னாவே இருக்கோம். அதனால மாமனாரோ மாமியாரோ எது சின்ன விஷயம் எது சொன்னாலும் என்னால அதை தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது மேடம். சின்ன ஒரு விஷயம் சொன்னா கூட எனக்கு பயங்கரமா கோவம் வருது மேடம். எனக்கு தனியா இருக்கப்ப என்னை விட்டுட்டு தனியா போயிருக்காங்க. ஆனா அப்பவும் அந்த மன அழுத்தம் இருந்துட்டே இருக்கு. கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல மேடம் என்னால. சரிங்க. என்ன மேடம் பண்றது? சரிங்க பவித்ரா. டாக்டர், உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களாமா? இருக்காங்க. ஒரே ஒரு பையன், 3 வயசு பையன். 3 வயசு பையன். சரி, உங்க வயசு என்ன? 22 மேடம். எனக்கு 22 வயசு தான் ஆகுது. தீட்டு எல்லாம் ஒழுங்கா வருதா மாசம் மாசம்? அதெல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு மேடம் எனக்கு. சரி, உங்களுக்கு உங்க உடம்பு எப்படி இருக்கும்? நீங்க கொஞ்சம் வெயிட்டா இருப்பீங்களா இல்ல ஸ்லிம்மா இருப்பீங்களா? ஒரு ஸ்லிம் இல்ல குண்டா இல்ல மேம், நார்மலா இருப்பேன் மேடம். நார்மலா இருக்கீங்க. சரி, அதாவது உங்களுக்கு உங்க மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழ்றீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல மேடம். ஆனா எங்க வீட்டுக்காரரு வேலைக்கு போல மேடம். நாங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சதுனால அவங்கள விட்டு என்னால போகவும் முடியல. அங்க எங்க அப்பா வீட்டுக்கு போனா என்ன நிம்மதியா இவங்களவே நினைச்சிட்டு இருக்கனால நம்ம இங்கே இருந்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இருக்க தொல்லை என்னால தாங்க முடியல மேடம். அதை நினைச்சு மனசு ரொம்ப அழுத்தமாயிடுச்சு மேடம். இந்த வீட வந்து தொல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க திருமணம் பண்ணி நம்ம பார்வைதான், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறோம். இவங்க எங்க மாமனார் மாமி 24 மணி நேரம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு ஏதாவது மனச கஷ்டப்படுற மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாங்க மேடம். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, மனச கஷ்டப்படுற மாதிரி சொன்னாலும் நீங்க மனச கஷ்டப்பட விடக்கூடாது. அப்படின்னா தான் நீங்க வந்து நீங்க உங்க கணவர் உங்கள்கிட்ட சந்தோஷமா இருப்பாரு. அவங்களுக்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட அவங்க பார்த்து வச்சு வந்த மருமகள் இல்லை. உங்க கணவர் தாயையும் தகப்பனையும் எதிர்த்து உங்களை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு. இப்ப ஒரு குழந்தை இருக்கு, நல்லா இருக்கிறீங்க. நீங்க வந்து கணவர் வேலைக்கு போயிருவாரு. உங்களுக்கு சின்ன வயசுதான், தனியா நீங்க போய் இருக்கிறதோட நீங்க என்ன செய்யுங்க, உங்க மனசுல இதுதான் என்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அவங்க உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி பேசினா தயவு செய்து இப்படி பேசாதீங்க, எனக்கு இது மனச ரொம்ப வருத்தப்பட்டதுன்னு உரிமையா சொல்லுங்க. உங்களுடைய சொந்த அப்பா அம்மாட்ட எப்படி இருப்பீங்க அதே உரிமையை நீங்க எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வசதியா இருக்கும். இல்லன்னா அவங்க வேற ஒரு நபர், நான் வந்து இப்படி கூட்டு குடும்பமா இருக்கிறேன், அவங்க ஏதோ சொல்றாங்க, என்னைய திட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு வேண்டாத மருமகள் அப்படிலாம் நினைக்க கூடாது. நீங்க வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, இப்ப கடவுள் உங்களை சேர்த்து வச்சாச்சு, அதுக்கு சாட்சியா குழந்தையும் வந்துருச்சு. அது உங்களுடைய வீடு. நீங்க தைரியமா அந்த வீட்டுல இருக்கலாம். மனசை டென்ஷன் பண்ணாதீங்க, கோவப்படுத்தாதீங்க. விஷயங்களை கொஞ்சம் மாத்தி யோசித்தா, கொஞ்சம் இன்னொரு கோணத்துல இருந்து பாத்தீங்கன்னா, எனக்கு கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் எங்களுடைய கணவருடைய உறவினர்கள்ட்ட தான் ரொம்ப நாங்க நெருக்கமா இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் நாள் போக போக இது வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இது ஒரு உண்மை. நாள் போக போக அவங்க வந்து நம்மள்ட்ட ரொம்ப டிபெண்டன்ட் ஆயிருவாங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கு நீங்க சின்ன வயசுங்கிறதுனால கோபம் எரிச்சல்லாம் ஜாஸ்தியா வந்தாலும் உங்க கணவர் நீங்க கூட இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
அதனால இதை பெருசு பண்ணாதீங்க, டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க. ஒரு தூசியை தட்டி விடுற மாதிரி அவங்க சொல்ற விஷயத்த மனசுக்குள்ள விட்டு மனசை உழம்ப விடாதீங்க. பவித்ரா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்களுடைய மாமனார் மாமியார அப்பா அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்ற எந்த விஷயமுமே உங்களுக்கு கஷ்டமாவோ தப்பாவோ தெரியாது. அப்படி அதை தாண்டி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது நீங்களே அவங்க கிட்ட உரிமையா அதை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களும் நாள் போக போக உங்களை நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. உங்க வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா நாமக்கல்ல இருந்து சக்திவேல் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சக்திவேல். வணக்கம் மேடம். இப்போ நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கனவு கண்டது அப்படியே இன்னைக்கு நடக்கிற மாதிரி வருதுங்க. சரி. இதனால எனக்கு மன அழுத்தத்தை ரொம்ப தருது. சரி. இது எதனால இப்படி வருது, எதனால இப்படி இதை தவிர்க்கிறதுக்கு என்ன, மன அழுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறேன். உங்களுக்கு வர கனவுகள் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு, இல்ல இப்பதான் முதல் முறையா? இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கு நடக்குது. சிலது நடக்காத கூட இது கனவுல வந்திருக்குமோ அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளாரே போட்டு குழப்ப வேண்டியதா இருக்கு. சரிங்க சக்திவேல். இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா சார்? என்ன மாதிரி கனவு உங்களுக்கு நடந்ததுன்னு ஃபீல் பண்றீங்க? இப்ப ரீசெண்டா ஏதாவது ஒரு கொடுக்க முடியுமா? ரீசெண்டா இப்ப நான் ஒரு பெயிண்டிங் படிச்சிருக்கிறேன், MA BEd முடிச்சிருக்கிறேன். அது முடிச்சுட்டு ஒர்க் பண்ற இது பெயிண்டிங் போற மாதிரி இருக்கு. பெயிண்டிங் ஒர்க்கு போற மாதிரி இருக்கு. ஆனா அதே போல நான் பெயிண்டிங் ஒர்க் போய் செஞ்சுட்டு வரேன். அங்க நடக்கிற நிகழ்வுகள், சில நிகழ்வுகள் அதே போல அப்படியே இருக்கு. இது இப்ப நீங்க பெயிண்டிங் ஒர்க் போகணும் அப்படிங்கறது உங்க உள் மனசுல இருந்திருக்கிற ஆசைகள் இருக்கும். அதனால அது மாதிரி இல்லைங்க. நான் MA BEd முடிச்சிருக்கேன், ஆசிரியரா பணியாற்ற இருப்போம். ஆனா அது மாதிரி எந்த ஒரு இதுவும் ஜாப்ல இது மாதிரி ஒன்னும் எதுவும் ஆகல. டெம்பரரியா நான் இதுக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா அதே குறிப்பிட்ட ஆளுகிட்டயே அவங்ககிட்டயே நான் ஒர்க் பண்ண போறேன். அதே போல உடம்பு முடியாத இது மாதிரி இருக்க சூழ்நிலையில் அது மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் நடக்குது. ஆக்சுவலா ஃபியூச்சரை ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது சார். மனுஷங்களால அதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ங்கிறது முடியாத விஷயம். இது உங்களோட வாழ்க்கையோட ரிலேட்டடா இருக்கும். உங்களுக்கு இப்ப படிச்சது வேலை கிடைக்கல, சோ அதனால இருக்கிற வேலையை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. அப்படித்தானே தவிர கனவுகள் வருது பாத்தீங்கன்னா பழைய நீங்க ஏதாவது வாழ்க்கையில நடந்ததை பத்தி ஒரு கனவுகள் வரும். நல்ல தூக்கத்துலதான் கனவு வரும். ஆக்சுவலா நடந்த விஷயங்கள் ஏதாவது நீங்க அப்படியே மனசுல வச்சு படுத்துட்டு இருப்பீங்க. அது கனவுலா வரும். நல்ல கனவும் இருக்கும். சிலது தூக்கி போடுற மாதிரி ஒரு பயமுடுத்துற மாதிரி கனவுகள்லாம் வரும். பட் இந்த மாதிரி கனவுகள் நீங்க வருது அப்படின்னா நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டயும் போய் பாருங்க. பட் இது ஒரு ப்ரெடிக்ஷனை ரொம்ப நம்மளால ஒரு மனுஷனால முடியாத காரியம் அது. சக்திவேல், இந்த மாதிரி கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றதுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படிங்கறத ஷீலா சொன்னாங்க. நீங்க எதுக்கும் ஒரு மனநல மருத்துவரையை அணுகுனீங்கன்னா அவங்களும் இதற்கான பதில் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. அடுத்ததா நாகப்பட்டினம்ல இருந்து இளங்கோவன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் இளங்கோவன். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். ஆக்சுவலா நான் ஆஸ்திரேலியால இருந்தேன் மேடம் ஒரு 10 இயர்ஸா. சரி. அங்க என்னோட மேரேஜுக்கு அப்புறம் வயசு குழந்தை எல்லாம் சேர்ந்துதான் இருந்தோம். சரி. இப்ப அங்க உள்ள என்னோட ஒர்க் ஸ்ட்ரெஸ் அந்த காரணமா கொஞ்சம் வயசு அங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களாட்டி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல வைஃபாட்டி. சரி. இதனால பல வீடு மாறி மாறி போறதுல எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ், அப்புறம் வீட்டுக்கு வீட்டுல ஸ்ட்ரெஸ் ஓவரா ஆகி அங்க ரொம்ப கோவம்லாம் அதிகமாயிடுச்சு. சரி. அதுக்கப்புறம் தூக்கம்ங்கிறதே எனக்கு சுத்தமா வர்றது கிடையாது. நான் அதனால என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப நான் இது எதுக்காக இதை சொல்றேன்னு சொன்னாக்கா, நான் அங்கேயே 2.5 lakhs சேலரி வாங்கிட்டு இருந்தேன். நான் அந்த ஜாப் ரிசைன் பண்ணிட்டு எனக்கு 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 கொஞ்சமா சம்பாதிச்சாலும் போறோம், நம்ம இந்தியாவோட போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். சரி. இங்க வந்த உடனே ஃபேமிலி ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் அவங்க இடையில சைக்காஸ்ட் எல்லாம் காட்டிக்கிட்டு இருந்தோம். அவங்களும் கொஞ்சம் ஓவரா டென்ஷன் ஆவாங்க. அவங்க சொல்றது இப்ப என்னன்னா, நீங்க ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி. இப்ப உள்ள சிச்சுவேஷன்ல என்னோட ஃபேமிலியை நான் அழைச்சிட்டு போக முடியாத ஒரு சிச்சுவேஷனு. நான் இப்ப எனக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரே பிரச்சனை எனக்கு தூக்கங்கிறதே வரமாட்டேது மேடம். இப்ப கோபம் அதிகமாகுது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு டாக்டரை பார்க்க போனேன். அந்த போன இடத்துல ஒருத்தவங்க டோக்கன் வாங்காம அவங்க முன்னணி போறதுக்காக அங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டேன். நாங்க 3 பேர் டோக்கன் வாங்கிட்டு போனதும் நீங்க முதல்ல போயிட்டீங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை.
அதனாலே டாக்டரை பார்க்காம திருப்பி வந்தாச்சு. இந்த மாதிரி டென்ஷன் அதிகமாகுது, கோபம் அதிகமாகுது, தூக்கம் வரவே வர மாட்டேங்குது மேடம். எனக்கு அந்த தூக்க மாத்திரை போட்டதுனால ஒரு 5 நாள் போட்டு நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறம் அது போடாதனால அறவே தூக்கம் வராம போயிடுது. அதுக்கு வேற என்ன மேடம் அது செய்யலாம்? எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் கிடையாது, தூக்கம் இல்லை. யூஸ்வலா நமக்கு அடிக்கடி கோபம் வருது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் வருது? நம்ம நினைக்க அளவுக்கு நம்மளால ஆக்ட் பண்ண முடியாத போது, நடக்காத போது நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். இப்ப நீங்க அங்க நல்லா 2.5 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப நீங்க இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க. இந்தியாவுக்கு வந்தது நல்ல விஷயம். சம்பளம் குறைவுனாலும் நான் இந்தியாவுக்கு வந்துருவேன், நான் இங்க இருப்பேன், என் தாய்நாட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரியா? அதை ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல முடியாது, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இப்ப உங்க அப்பா நீங்க திருப்பி வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த குடும்பத்தை விட்டு பிரிய இஷ்டம் இல்ல, அது ரொம்ப சரியான விஷயம். நீங்க இப்ப மனசுல உடம்பிக்கிட்டே இருக்கிறீங்க, ஐயோ நம்ம வேலைக்கு போகலாமா, வீட்டுல இருக்கலாமா, இப்படி ஒய்ஃப் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு கொஞ்சம் அப்படியே டென்ஷன்ல அப்படி ஓவர் திங்கிங் போறீங்க. படுத்தா அப்படியே தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அல்ல மாதிரி தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குதுன்னா அந்த மூளையில உள்ள டோபமின் எக்ஸஸ் ஆகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தூக்கம் வரல, கோபம் அதிகமா வருது அப்படின்னா அந்த டோபமின் ஹையா இருந்துச்சுன்னா கோபம் அதிகமா வரும். சோ நீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போங்க, நீங்க அவரை கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க இதுக்கு ஒரு டேப்லெட் தூக்க மாத்திரை சாப்பிடுறது இதுக்கு தீர்வல்ல. தூக்க மாத்திரை சாப்பிடலாம், ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள், மிஞ்சி போனா ஒரு 10 நாள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியா சாப்பிடக்கூடாது. பட் இந்த உங்க கெமிக்கல் இம்பேலன்ஸ சரி பண்ற டேப்லெட்டை சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நேச்சுரலா வரும், அது அடிக்ஷன் போகாது, உங்களுக்கு மனசுக்கு ஈஸியா இருக்கும், அந்த கோபமும் அடிக்கடி படமா. கோவன், டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க உங்க வாழ்க்கையை பத்தி, வீட்டுல அவங்க வேற மாதிரி ஒண்ணு உங்களுக்கு சொல்லும் போது இந்த கன்ஃபியூஷன் காரணமா தான் உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கமின்மை, கோபம் அது எல்லாமே வருது. அதுக்காக நீங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகுனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரத்திலேயே சரியா போயிடும். அடுத்ததா சத்தியமங்கலம்ல இருந்து அண்ணாமலை நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் அண்ணாமலை. மேடம் வணக்கம் மேடம், நான் அண்ணாமலை பேசுறேங்க. சொல்லுங்க சார். மேடம் நான் இப்போ மேடம் வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் மேடம். நான் என் சன் இப்போ எகிரி காலேஜ் படிச்சுட்டு இருக்காருங்க. சரி. அது சரியா படிக்கிறது இல்ல சார், சரியா படிக்கிறது இல்லைங்க. நேரமும் செல்ல வச்சுட்டு இப்போ பாட்டு கேட்டே இருக்காருங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்க. நான் சொல்றப்பெல்லாம் பத்து மூட்டை கல்வி பேச மாட்டேங்கிறாருங்க. அது அறையா இருக்குப்பா, இப்ப நீ படிச்சீங்கன்னா அப்ப எப்படிப்பா படிக்க முடியும்னா நான் படிச்சிருவேன். நம்ம 6 அரியர் எழுதிட்டு 4 பாஸ் பண்ணியா, நீங்க இப்ப நான் பாஸ் நீங்க அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, அரியரை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க நான் படிச்சிருவேன் அப்படின்றாங்க. அம்மாவுக்கு ரொம்ப வேதனைங்க. நான் அவர் படிக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து நான் இந்திய முன்னூறுக்கு வந்து வாடகை வீடு எடுத்து அங்க கையிட்டு அவர்கிட்ட பாத்துட்டு இருக்கிறேங்க. ஆனாலும் அவர் இப்போ காலையில எழுந்தோடனையும் பாத்தீங்கன்னா எடுத்து போட்டு பாட்டு கேட்கறாருங்க. நைட்டு வந்தாலும் கொஞ்சம் பாலுங்க சுத்தமா குடிச்சுட்டு திரும்ப படுத்துக்கிறாருங்க. 7-8 வரைக்கும் திரும்ப காலையில இருந்து அந்த ஹெட்செட் பாடிட்டே இருக்குங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க மேடம். ஏன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்னால அவருக்கு வீணா கோவப்படுகிறாரு, பதிலே பேச மாட்டேங்கிறாருங்க. என்ன பண்றது மேடம்? ஆறுமுகம், இது எல்லா ஃபேமிலிலயும் இப்ப இருக்கிற பிரச்சனை தான். ஒரு 100ல ஒரு 80 ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அந்த அடலசன்ஸ்னால அவங்களோட அந்த சேஞ்ச், காக்னிட்டிவ் சேஞ்ச் இருக்கும், சோசியல் சேஞ்ச் இருக்கும், பிசிக்கலி அவங்களுக்கு நிறைய சேஞ்ச் இருக்கும். இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கும்போது நீங்க ஒரு குழந்தையாவே பாத்திருக்கீங்க இவ்வளவு வருஷம் அவங்கள. சோ அதனால அப்படியே நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க அவரை ட்ரீட் பண்றீங்க. நீங்க ஒரு ப்ரொஃபஸரா ரிட்டையர் ஆயிருக்கீங்கன்னு சொல்றீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வேற கொஞ்சம் பேசிருக்கலாம். உங்க அப்ரோச் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்காக அவர் பண்றது கரெக்ட்ங்கிறது மாதிரி கிடையாது, அதை என்கரேஜ் பண்ணணுங்கிறது கிடையாது. அவரோட ஆக்டிவிட்டிய ஒரு ஒன்லி சன்னா டூ மச்சா அவரையே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அவர் அவ்வளவு கான்பிடென்டா நான் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கும் போது கொஞ்சம் விட்டு கொடுங்க. கொஞ்சம் அட்வைஸா சொல்லாம ஒரு சாப்பிடும் போதோ ஒரு ரிலாக்ஸ் பண்ற டைம்லயோ அம்மா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற விதம் வேற மாதிரி இருக்கலாம், அம்மா அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு புலம்புற மாதிரி ஒரு பையன் கிட்ட பேசினாங்கன்னா எந்த பையனுக்குமே பிடிக்காது.
போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பேச சொல்லாதீங்க வைஃப. ஒருத்தர் டீல் பண்ணுங்க. ஒருத்தர் டீல் பண்ணும்போது கொஞ்சம் அவங்கள ஒரு அமைதியா இருக்க சொல்லுங்க. நான் 2 பேரும் வந்து பேசும்போது அட்டாக் பண்ணும்போது வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே வராம போயிடும். சோ அட்லீஸ்ட் அவர் வீட்டுக்கு வராரு, பாட்டு தான் கேக்குறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் படிப்பையும் பத்தி கொஞ்சம் பேசுங்க. ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்டைரக்டா அவரை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுங்க. சோ கெட்ட பழக்கம் இல்ல, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இதுதான் பிரச்சனை அப்படிங்கறதுனா இதை நீங்க வீட்லயே வந்து திருத்திடலாம். மதுரையில இருந்து ரம்யா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரம்யா. வணக்கம் மேடம். சொல்லுங்க. எனக்கு எப்பயுமே டென்ஷனாவே இருக்கு, கோபம் அதிகமா ஆகுது. எந்த ஒரு முடிவும் என்னால எடுக்க முடியல. ஒரு நாளைக்கு எடுத்தா மறுநாள் வேற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கு. தெளிவாவே மனசு ஒரு தெளிவாவே இருக்க மாட்டேது. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? இல்ல. இன்னும் ஆகல. சரி டாக்டர் சிவாஜி, என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 28 ஆகுது. 28 ஆகுது. என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்காம் முடிச்சிருக்கேன். எம்காம் முடிச்சிருக்கீங்க. வேலைக்கு போறீங்களா? இல்ல, வேலைக்கு போனேன், அப்புறம் வேலையில இருந்து நின்றுட்டேன். சரி, இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. 28 வயசுல திருமணத்துக்காக காத்து இருக்கும் போது கோபம் தான் வரும், எரிச்சலா இருக்கும், செய்யறதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லை. டைம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை நம்ம ஓட்டி ஆகணும். ஒரு 8 மணி நேரம் தூங்கலாம், மிஞ்சி போனா கூட 2 மணி நேரம் தூங்கலாம். மிச்ச நேரம் எல்லாம் என்ன செய்யறது? நீங்க சும்மா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இது இப்படி டென்ஷன் ஆகுது. பல எண்ணங்கள் வருது. சில வேளை சரி இந்த வரனுக்காகவே திருமணம் தான் ஒரே வழி, வேற ஒரு வழியும் இல்ல. உங்களை பார்க்கவங்க எல்லாம் கேட்பாங்க, அம்மா அப்பா திட்டுவாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மனசுக்கு உங்களுக்கு வேதனையா இருக்கும். நீங்க முதல்ல எம்காம் படிச்சுட்டு அந்த படிப்பை உபயோகம் இல்லாம துரு புடிச்சு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க மனசுல உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருந்தா கஷ்டமா இருக்கும். நல்ல வரன் வரும்போது நீங்க வேலை பாக்குறது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். எம்காம் படிச்சிருக்காங்க ஆனா வீட்டிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. சோ நீங்க படித்த படிப்புக்கு ஏற்ப நீங்க படிக்கும் போது என்ன நினைச்சிட்டு படிச்சீங்க? நல்லா வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரலையா? சோ அத இப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேலை, எந்த வேலைனாலும் பரவாயில்ல. வேலையில ஏற்றம் இறக்கம், இது கௌரவமான வேலை, இது ரொம்ப கீழ்த்தரமான வேலைன்னு எதுவும் கிடையாது. உங்க படிப்புக்கு இல்ல உங்களோட நீங்க படிச்ச படிப்புக்குன்னு பார்க்க வேண்டாம். கொஞ்சம் கீழே உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சாலும் ஒரு ஸ்கூல்ல போய் கூட ஒரு நர்சரியில டீச்சரா கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். நீங்க அப்படி செய்யுங்க. உங்க டைமை கரெக்டா யூஸ் பண்றதுக்கு வழியை பாருங்க. அப்படின்னா அந்த கோபம், எரிச்சல், ஓவர் திங்கிங் இதெல்லாம் போகாது. ரம்யா, டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ திருமணத்தை பத்தி அந்த நினைப்புகள் இல்ல கூட இருக்கிறவங்க அதை பத்தி பேசுறது இதெல்லாம் உங்களுக்கு கோபம், எரிச்சல் இதெல்லாம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க உங்களுக்கு பிடித்தமான வேலை என்னவோ அது என்னன்னு யோசிச்சு பார்த்து அந்த வேலையில சேருங்க. அது போக உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி கோபம், எரிச்சல்லாம் உங்களை விட்டு நிச்சயமா போயிடும். அடுத்ததா திருச்சியில இருந்து பிரியா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பிரியா. வணக்கம் மேம். சொல்லுங்க பிரியா. மேம், எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. சரி. என் ஹஸ்பண்ட் டிரைவிங் ப்ரொஃபஷனல்ல இருக்காங்க. 2 பசங்க எனக்கு. சரி. எனக்கு நான் முதல்ல திருச்சியில இருந்தேன் மேம். இப்ப எங்க வீட்டுக்காரு கல்யாணம் பண்ணது அது இத்தனை வருஷமா அங்கேயேதான் திருச்சியிலேயே தான் இருக்கும். இப்ப என்ன எங்க மாமியார் ஊருக்கு கரூர் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. சரி. எனக்கு இத்தனை வருஷமா அம்மா பக்கத்துல இருந்ததுனால எனக்கு டைம் போறதே தெரியாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தப்போ அம்மா வீட்டுக்கு, தங்கச்சிங்க வீட்டுக்கு, சித்தி வீட்டுக்கு எல்லாம் போனதுனால கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. இப்ப எனக்கு தனியாவே வீட்டுல இருக்கிறதுனால ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேம். எனக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் மேற்கொண்டு படிக்கிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப நிறைய சந்தேகப்படுவார் என்ன. அதுக்கு யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு உங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல என் ஹஸ்பண்ட் செம்மையா டென்ஷன் ஆவார். அந்த இடத்துல அவருக்கு ஜாஸ்தி போறோம். நீ இதனாலதான் நான் வெளில கூட்டு வரதுல மத்தவங்க கமெண்ட் கொடுக்கறதுக்கு கூட நான் பயப்பட வேண்டியதா இருக்கும் எனக்கு. அவர்னால எனக்கு நிறைய என்னால என் பசங்க கிட்ட என்னால கான்செப்ட் பண்ண முடியல. நான் மேற்கொண்டு படிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கும் என் ஹஸ்பண்ட் லேடிஸ் கிட்ட பேச கூட விட மாட்டேங்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. என்ன வீட்டுக்குள்ளேயேதான் வச்சிருக்காங்க. நான் காலையில 10 மணிக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஈவினிங் 5 மணி வரை அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி வீட்லயே இருக்கேன். நைட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு. இதனாலே பேசாம என் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு போயிடலாம்னாலும் என்னை விடவும் மாட்டேங்கிறாரு. என்னை விட்டுட்டு போறாமன்னா உன்னை ஒரேடியா தான் போற மாதிரி பண்ணுவேன், என்னை விட்டுட்டு எங்கேயும் உன்னை போக விட மாட்டேன் அப்படிங்கிறாரு.
தங்கச்சி வீட்டுக்காரங்க கிட்ட கூட பேச விட மாட்டேங்கிறாரு. யாரா இருந்தாலும் பேசினா அவருக்கு ஒரு சகன் நம்மளை விட்டு போயிருவாளோ. நானும் சொல்லியிருக்கேன், உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு நீங்க தான் என் உலகம், 15 வயசுல உங்களை கல்யாணம் பண்ணி நீங்க தான் என் உலகம், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு எவ்வளவோ புரிய வச்சிருக்கேன். அவருக்காக எங்க வீட்டுல எல்லாத்தையும் கூட ஏற்றிருக்கேன். பட் அவர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். அவரோட ஆள் மனசுல இருந்து நம்மளை விட்டு போயிருவாளோன்ற நம்பிக்கையை வளர்த்துட்டே இருக்காரு நாளுக்கு நாள். ரொம்ப எனக்கு இதனாலே ரொம்ப எனக்கு கவலையா இருக்கு. 2-3 டைம்ஸ் நான் கூட சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். பட் பசங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் பாவமாவும் இருக்கு. நான் எப்படி சொன்னாலும் அவருக்கு எனக்கு புரிய வைக்க தெரியல. நான் சரி ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்டயாவது அவரை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் என்ன அடிக்க வர்றாரு. அப்போ என்ன பைத்தியம் நினைச்சியா, நாங்கெல்லாம் வர்றதுக்கு உனக்கு அப்படி யாராவது ஒருத்தர் என்ன கொஞ்சம் நல்லா பாத்துட்டாங்கன்னா அவருக்கு அவ்வளவு கோவம் வருது. அவங்கள கொலை பண்ற மாதிரி பாக்குறாரு. எனக்கு இதனாலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மா கிட்டயும் பேசக்கூடாதுங்கிறாங்க, வெளியில எங்கேயும் போவேன்னா சொல்றாரு. எனக்கு லைஃபே வேஸ்டா போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கவலை. பசங்க என்ன பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு அதனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். பிரியா, நீங்க அழாதீங்கம்மா. உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் என்னன்னு புரியுது. நீங்க என்ன பண்ண முடியும் அடுத்ததா அப்படிங்கறத நம்ம இப்ப கேட்கலாம். ஷீலா, கொஞ்சம் முதல்ல தைரியமா இருக்கணும். நீங்க தைரியமா இருந்திருக்கீங்க. இப்போ உங்க சிச்சுவேஷன் வந்து உங்களை வந்து இப்படி ஒரு கோழையா ஆக்கிடுது. ஏன்னா யாருமே சப்போர்ட் இல்லாம தனிமையில இருக்கும்போது ஜென்ரலா அது நிறைய பேருக்கு இருக்கும். பட் ஆனா என்னன்னா இப்ப ஒரு தைரியமா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஏன்னா உங்களை ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சு உள்ள இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாரு. பொசசிவ்னஸ்ங்கிறது இருக்கலாம். ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் மேல வந்து அழகா ட்ரெஸ் பண்ணும்போது மத்தவங்க பார்த்தா ஒரு கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் இப்படி கோபம் வர அளவுக்கு யார் பார்த்தாலும் கோபம் வருது, யாருமே அவங்கள வந்து ஒரு அன்பு கூட செலுத்தக்கூடாது, அம்மா அன்பு செலுத்தக்கூடாது, இவ்வளோ ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் அவரோட இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அவர் ஒரு நம்பிக்கையா நீங்க டிரைவர் அப்படிங்கும் போது அவர் ஒரு நம்பிக்கையா நீங்க வெளியில அனுப்பிச்சு வைக்கிறீங்க. நிறைய இடத்துக்கு போயிட்டு வராரு அவரு. அந்த நம்பிக்கை வந்து அவருக்கும் உங்க மேல இருக்கணும். வீட்டுல இருந்தாலும் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டைவர்ஷன் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி படிப்பு முடியல. ஏன்னா இப்ப பசங்க வந்து பெரியவங்களாகும் போது ஒண்ணு கொஞ்சம் படிக்கலாம், இல்ல ஹேண்ட் ஒர்க் பண்ணலாம், டெய்லரிங் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு டைவர்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மனப்பிரச்சனை எல்லாம் வராது. பட் அதுக்கும் விடாம அந்த இடத்துல போய் ஒரு கரூர்ல கிராமத்துல உட்கார வைக்கும் போது உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் பெருசாக தெரிகிறது. இதை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும் தைரியமா. ஒரு ஸ்டெப் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட தைரியமா எடுத்து சொல்லி ஒன்னு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போய் பாக்கலான்னு. அவரு வராத பட்சத்தில் நீங்க வந்து பக்கத்துல யாராவது ஒரு டவுன்ல போய் ஒரு டாக்டர் போய் நீங்க இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லுங்க அவர்கிட்ட, இது மாதிரி இருக்கு அப்படின்னு. கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு தைரியம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கலாம், நீங்க அங்கே மூவ் பண்ணி உங்க அம்மாவோட சப்போர்ட் மெயினா இருந்ததுன்னா நீங்க திருச்சிக்கே மறுபடியும் வரலாம். ஏன்னா இதுக்கு வந்து நீங்க மட்டும் ஸ்டெப் எடுத்தா பத்தாது, உங்களுக்கு ஒரு பிசிக்கலியும் ஸ்டெப் எடுக்கணும், யாராவது ஒரு சப்போர்ட் இருக்கணும், பினான்சியலி சப்போர்ட் இருக்கணும் யாராவது. அப்பதான் நீங்க அங்கேருந்து மூவ் பண்ணி திருச்சிக்கு வந்து அம்மா வீட்டு பக்கத்துல இருந்து கொஞ்சம் இது மாதிரி ஒரு த்ரெட்டன் மாதிரி இருக்கும், நம்மளை விட்டு அவ போயிட்டா, நம்ம வந்து இது மாதிரி பண்றதுனாலதான் அவ கொஞ்சம் விட்டு விலகி இருக்கா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவருக்கு வரலாம். அதை தைரியமா சொல்லுங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும், நான் இங்கே இருக்கேன், நம்ம மறுபடியும் இங்கே வந்து கண்டினியூ பண்ணலாம், நீங்க வேலைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்க. சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க, தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து பண்ணுங்க. அவசரப்பட்டு இந்த சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா முதல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் நீங்க போய் பாருங்க. முதல்ல ராஜபாளையம்ல இருந்து இந்திரா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் இந்திரா. வணக்கம் மேடம். டாக்டர் பேசலாமா மேம்? பேசலாமா, சொல்லுங்க மேம். எனக்கு டைம் வர்ற டைம் தான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, கோவம் அதிகமா படுறேன் நானு. அது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் அதிகமா சாப்பிடுவாரு. அவர் இப்ப உடம்பு சரியில்லாம அவர் அதை நிப்பாட்டிட்டாரு, உடம்பு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து. ஆனா என்னால அந்த இதுல இருந்து இன்னும் வெளியவே வர முடியல. டைம் வருதுனால எனக்கே 1 வீக்கு முன்னாடியே அளவுக்கு அதிகமா கோவம். அவர்கிட்டயே நானே சொல்லிடுறேன், இது எனக்கு வர்ற டைம் வர்றதுனாலதான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் என்னைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, என்னால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல மேம். ரொம்ப டென்ஷன் ஆகுறேன் நான். எனக்கு நான் என்ன பண்ணுவேன் மேம், எனக்கு 2 பசங்க, பெரிய பையன் 10th படிக்கிறான். அவனே என்னோட கோவத்தை அவனாலேயே இது பண்ணிக்க முடியல. எனக்கே தெரியுது நான் அதிகமா தான் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா டாக்டர். சரி, உங்களுக்கு வயிறு வலி, கால்ல வீக்கம் அப்படி இருக்குமா அந்த டைம்ல? பீரியட் வர்றதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னால? இல்ல, அந்த செஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும், மத்தபடி எதுவுமே இருந்தது இல்ல. ஆனா அந்த தற்கொலை முயற்சி மாதிரி எல்லாமே அழுக தேவையே இல்லன்னு எனக்கே தெரியுது. அளவுக்கு அதிகமா கத்துறேன் மேம் நானு. சரி, இந்த இமோஷனல் அப்ஹீவல்ஸ்
இருக்கதான் செய்யும். அதாவது நிறைய பேருக்கு இருக்கும். அந்த பீரியட்ஸ் வாரதுக்கு முன்னால அப்படியே டென்ஷன் பில்டப் ஆகும். அந்த பீரியட்ஸ் வந்த உடனே அது தன்னால சரியாயிரும். நீங்க அழகா புரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இந்த டைம்ல தான் கரெக்டா கோவப்படுறேன், அப்ப நான் என் ஹஸ்பண்ட சொல்லிடுவேன், நான் கோவப்படுவேன், கத்துவேன், நீங்க கண்டுக்காதீங்கன்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒண்ணு செய்யலாம், அந்த டைம்ல மட்டும் டேப்லெட்ஸ் சாப்பிட்டுக்கிடலாம். அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்து நீங்க அந்த சில டேப்லெட்ஸ் நிறைய இருக்கு. ஆன்டி ஆங்ஸைட்டி, அந்த கோபப்படுறது எல்லாத்தையும் குறைக்கிற அந்த டேப்லெட்ஸ் இருக்கு. இன்னும் சில டேப்லெட்ஸ் கூட இருக்குது. அந்த டைம்ல மட்டும் அந்த டேப்லெட்டை நீங்க சாப்பிட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டை விட்டுடலாம். அப்படி இருக்க டேப்லெட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? நீங்க ஒரு மனநல மருத்துவத்தை நீங்க ஆலோசனை பண்ணுங்க. இந்திரா, நீங்க ஒரு மனநல மருத்துவர் அணுகுனீங்கன்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் டைம்ல வர இந்த கோபம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்கான மாத்திரைகளை அவங்க உங்களுக்கு வழங்குவாங்க. அதன் மூலமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். அடுத்ததா திருப்பூர்ல இருந்து மீனா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மீனா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. டாக்டர் கூட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. என் பேர் மீனாங்க. ஹஸ்பண்ட் பேரு மனோகர். சரி. நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஆனா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு பையன். அவர் என்னன்னா கொஞ்சம் ட்ரிங்க் அடிக்க அடிமை ஆயிட்டாருங்க. அது ஒரு வாரம் விட்டுட்டாரு. அப்புறம் பார்த்தா செய்யணும். அது அவங்க இணைப்புல இல்ல. இல்ல, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலர் நம்ம கிட்ட பேசினாங்க, என் ஹஸ்பண்ட் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி வர்றதுக்கு அந்த ஹஸ்பண்டோட மென்டாலிட்டி அந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கும்? ஒரு பர்சனாலிட்டி அது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அவரோட மேபி அவரோட அடலசன்ஸ்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல யாராவது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சைட்லயோ இல்ல அம்மா சைட்லயோ இல்ல சிஸ்டர்ஸோ யாராவது இது மாதிரி லேடிஸ் கொஞ்சம் அழகா இருந்து மிஸ்பிஹேவ் பண்ணி வேற மாதிரி போயிருக்கலாம். அவங்க ஆபீஸ் போற இடத்துல பாத்தீங்கன்னா யாராவது லவ் அஃபேர் அது மாதிரி போயிருக்கலாம். சில லேடிஸ் அது மாதிரி பண்றதுனால இது ஜெனரலைஸ் பண்ணிடுறாரு. இது மாதிரி ஒரு அழகா இருக்கிற லேடிஸ்னா வெளியில போனா ஆபத்து அப்படிங்கிற நம்ம அதுவும் அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியில என்னோட வைஃப் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் ஸ்ட்ரைக் ஆகுது மைண்ட்ல. இதை ரிலேட் பண்ணிக்கிறாரு. அதனால அந்த அம்மாவை போட்டு இது மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. இது அவரோட முன் அனுபவம் இதுக்கு காரணமா இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து பாபு நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பாபு. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் பாபு மேடம். நீங்க தென்னாம்பேட்ல இருந்து. சொல்லுங்க மேடம். ஒரு 1.5 years பிஃபோர் என் டாக்டர் மேடம் வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. சரி. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் 2 சின்ன பசங்க இருக்கிறாங்க. சரி. அதுல இருந்து பாத்தீங்கன்னா வீடே டோட்டலா ரொம்ப டிவாஸ்டேட்டட் ஆயிடுச்சு. சரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல அமைதி இல்ல, ஒரு இது இல்ல, 2 சின்ன பசங்க இருக்குது. எனி டைம் என்ன கேட்டீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் அழுதுகிட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ போனோன்றது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் சரி ரொம்ப மனசு கஷ்டக்கூடிய விஷயம்னா வேற ஒரு கேஸ்ட் பத்தி கூட நாங்க வருத்தப்படல. சரி. போன இடத்துல சுத்தமா ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதா கேள்விப்படுறோம். சரி. அது கேட்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு தனிப்பட்ட முறையில என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல ஒய்ஃப் இல்லாதப்போ சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு மனத்தாங்கல் ஏற்படுது. சரி. நாங்க எந்த ஒரு நிலைமையிலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பெரிய இடத்துல எல்லாம் அலையெல்லாம் பார்த்து வச்சிருந்தோம். வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சா, மானம் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போனா கூட இப்ப என் டாக்டர் நல்லா இல்ல, எங்க குடும்பத்துல நிம்மதி இல்ல, என் ஒய்ஃப் தனியா, என் ஒய்ஃப் வேற ஹார்ட் பேஷண்ட் வேற. சரி. சோ எங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு மேடம் கிட்ட பேசணும் நாங்க. அதுல still we are not able to come out of it. சரிங்க சார். எவ்வளவு நாளைக்கு முன்னால உங்க பெண் உங்களை போனது? லாஸ்ட் May 14th மேடம். லாஸ்ட் மே. அப்ப 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷத்துக்கு மேல நீங்க எப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படின்னா நீங்க உங்க பிள்ளை மேல இல்ல உங்க லாஸ் மேல ரொம்ப ஓவர் இன்வால்வ்டா இருக்கீங்க. அப்படி இருக்கவே கூடாது. அவங்க ஒரு பெண் தான். ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணி அவங்க அவங்களுடைய துணையை தேடி போவாங்க. இவங்க வேணா பொறுக்காம கொஞ்சம் அவசரப்பட்டு தன் துணையை தேடி போயிட்டாங்க. எல்லா பெண்களும் துணையை தேடி போயிருவாங்க. அம்மா அப்பா எவ்வளவுதான் பொத்தி பொத்தி கண்மணி போல வளர்த்தாலும் கஷ்டமான வீடுனா கூட தன் துணையை தேடி போயிருவாங்க.
நீங்க இப்போ மத்தவங்கள்ட்ட கேட்காதீங்க, என் பொண்ணு எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, கஷ்டப்படுறாளா, எப்படி வாழ்றா, அப்படி அதை கேட்காதீங்க. நிறைய பேர் உங்கள்ட்ட வந்து வேணும்னு சொல்லலாம், பாத்தியா என் பேச்ச கேட்காம போனா இப்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி உங்க மனசுல ஒரு பெருமையை சொல்றதுக்காக உங்களை சமாதானப்படுத்தணும்ட்டு சொல்லலாம். நீங்க அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. மகளை பத்தி எந்த பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுக்கு அழகா 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த குழந்தைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு நடந்த வேதனையை ஏன் நினைக்கீங்க, அந்த இறந்த காலத்தை பத்தி ஏன் நினைக்கிறீங்க? ஈக்கள் தான் இறந்த காலம், இறந்த உடம்புகளை சுத்தி சுத்தி வரும். உங்க மனசு ஒரு நல்ல பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கணும். இந்த சின்ன பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்து கொண்டு வரலாம், எப்படி நல்ல வேல்யூஸ் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்காலத்துல அந்த குழந்தைகள் மேலதான் போக்கஸ் வேணும். உங்களுக்கு எங்க இருக்கு போக்கஸ்னா, அந்த உங்களை விட்டுட்டு போன அந்த பிள்ளை மேலேயே போக்கஸ் இருக்கு. அதனாலதான் நீங்க சில வேளை செத்து போயிடலாமான்னு நினைக்கீங்க, என் மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கீங்க. இந்த உலகத்துல யாருக்கும் மானம் மரியாதை அப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தோணல. எல்லாரும் வாரோம், ஏதோ கொஞ்ச நாள் வாழ்றோம், அதுக்கப்புறம் போயிடுறோம். இதுதான் எல்லாருக்கும் உரிய இது. நீங்க வந்து அத மனசுல மானம் மரியாதை அப்படிலாம் நினைச்சு போயிடுச்சு அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற 2 பிள்ளைகளை எப்படி நல்லா படிக்க வச்சு மனசுக்கு சந்தோஷமா எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசன்ட்ல போக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் போயிடும். சார், டாக்டர் சொன்ன விஷயங்களை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க மகளை பத்தி யோசிச்சு, அவங்க போனதை பத்தியே யோசிச்சு, இன்னும் 1 வருஷத்துக்கு மேலேயும் அதை பத்தியே நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்காம, இப்போ உங்களுக்கு இருக்கிற அடுத்த 2 குழந்தைகளை பத்தி யோசிங்க. அவங்களோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத தாட்ஸ் உங்களுக்கும் சரி உங்களோட மனைவிக்கும் சரி வராம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேயர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் சுபாஜாஸ். நன்றி ஸ்ரீ. விண் மண்டலத்துல இருக்க ஒட்டுமொத்த மேகக்கூட்டமும் ஒண்ணு சேர்ந்தா கூட சூரிய கதிரோட வீச்சை நிரந்தரமா மறைச்சிட முடியாது. நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளும் இந்த மேகக்கூட்டங்கள் மாதிரிதான். நிரந்தரமா நம்ம வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கவே முடியாது. தற்காலிகமா வாழ்க்கையை ஆட்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான சந்தோஷமான முடிவுகளை கண்டெடுக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.